அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மட்டர் பன்னீர் செய்ய போகிறோம். அதுக்கு மட்டர்னா பட்டாணி. அதுக்கு நான் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் 2 அதை விட சின்ன தக்காளி, அது பிறகு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 முந்திரி பருப்பு சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர். அதில் சேர்க்க வேண்டிய மசாலான்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சாதாரண மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், பிளாக் சால்ட், நார்மல் சால்ட் எடுத்து வச்சுருக்குறோம். இதுக்கப்புறம் நம்ம கசூரி மேத்தி நம்ம கடைசியாக சேர்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தெல்லாம் ஒரு ரஃப்பாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு கோர்ஸாக நம்ம அரைச்சிக்கிட்டு வர போகிறோம். அதே மாதிரி முந்திரியும் பால் ஊற்றி பேஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். நம்ம கவு மில்க் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி செய்யணுன்ற ப்ராசஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சு அதில் 50 கிராம் அளவுக்கு பட்டர் போட்டுட்டு மீதிக்கு நான் ஆயில் சேர்த்துருக்குறேன். நான் ஃபுல் பட்டரில் செஞ்சால் ஒரு மாதிரி திக்காக கட்டியாயிடும். அதனால் நான் ஆயிலும் சேர்த்துட்டேன். இப்போ அதில் நான் வெட்டி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து பொரிக்க போகிறேன். லேசாக பொரிச்சிட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை பொரிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு நான் அடுத்து என்ன செய்வதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பன்னீர் பாருங்கள், ஓரளவுக்கு லைட்டாக செவந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம இதை எடுத்து வச்சுட்டோம். இதுக்கு மேலே வச்சோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ எடுத்துருவேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா பன்னீரையும் எடுத்தேன். அதில் நான் கொஞ்சம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதை போட்டுக்கிறேன். அதே ஆயிலே அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க பட்டாணியும் இதில் போட்டு இப்போ வதக்கிடுறேன். ஏன்னா பட்டாணி வேகணும், அதனால் பட்டாணி போட்டு வதக்கிடலாம். இப்போ பட்டாணியும் வெங்காயமும் ஓரளவு பாருங்கள் வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட போகிறேன். இதை போட்டு நல்லா கிளறிடணும். இதுக்கு பிறகு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியில் கொஞ்சமாக எண்ணெய் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதையும் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் காஷ்மீர் மிளகாத்தூள், சாதாரண மிளகாத்தூள், தனியா பொடி, கரம் மசாலா, மஞ்சத்தூள், அதுக்கு பிறகு ஜீரக பொடி, பிளாக் சால்ட், சாதாரண சால்ட், இது எல்லாத்தையும் நான் ஒன்றா இதில் ஆட் பண்ண போகிறேன். இதுவும் நல்லா இந்த மசாலாவும் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிட்ட பிறகு அடுத்து என்ன சேர்க்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்பயும் எல்லாம் திரும்பவும் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சிருக்கிற தயிர் ஊற்றுறேன். இது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு உள்ள தயிர். அது 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு உள்ள தயிர் இப்படின்னு நான் போட்டு கிளறி விட்டுக்கிறேன்.
பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூ பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்யூ பேஸ்ட்டும் நம்ம போட்டுட்டோம். பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குன்னு. நீங்கள் வந்து இதனுடைய இதுக்கு வந்து நான் தண்ணி வந்து சேர்க்காம இங்கே பால் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். பாலை ஆட் பண்ணிவிட்டு பால் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் வரும் நல்லா. இதே நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போது எடுத்து வச்சிருக்கிற பன்னீரை இப்போ எல்லாமே சேர்த்துட போகிறேன். இப்போது இந்த கிரேவியில் வந்து நம்ம அதில் உப்பு எல்லாமே வந்து சரி பார்த்துருக்கணும். அதனுடைய டேஸ்ட் கொஞ்சம் எடுக்கிறது லைட்டான வந்து நான் சுகர் போடுறேன், நிறைய போடலை. இதில் வந்து நான் கசூரி மேத்தி வந்து க்ரஷ் பண்ணி போடும்போது உங்கள்கிட்ட காட்டலை. நான் இப்போ இதுக்கு மேலே வந்து பட்டர்லாம் தெளிஞ்சு ஓரளவு வரும். அப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம மட்டர் பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் கடைசியாக வந்து கொஞ்சோண்டு பட்டரை வந்து அதுக்கு மேலே போடுறேன். ஃப்ரெஷ் க்ரீம்லாம் வந்து நம்ம சேர்க்கலாம். நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலை, ஓவராக கொலஸ்ட்ரால் வந்துட்டு நான் சேர்க்கலை. நம்மளோட மட்டர் பன்னீர் வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. மட்டர் பன்னீர் மசாலா பாருங்கள். இது ஒரு கிண்ணத்தில் வந்து நான் வந்து வச்சு காட்ட போகிறேன். இப்போ ஒரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் சப்பாத்தியோட செஞ்சு சாப்பிட போகிறேன். இப்போ பாருங்கள், இதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நீங்களும் இதே போல் மட்டர் பன்னீர் மசாலா செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.